சமுத்திராலா அப்படிங்கிற ஊர்ல சுதாகர் வைதேகின்னு கோழி வியாபாரம் செய்யற தம்பதிங்க இருந்தாங்க. அவங்க 2 பேரும் வீட்டுக்கிட்டயே கோழிய வளர்த்துக்கிட்டு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு அவங்க பொண்ணான வைஷாலிய ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. வைஷாலிய அவங்க கிட்ட இருக்கிற காசுல அதே ஊர்ல இருக்கிற கான்வென்ட்ல படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. வைதேகி வீட்டுல இருந்துகிட்டு கோழிய பாத்துக்கிட்டு நாயை பூனைகிட்டு இருந்து கோழிய காப்பாத்திக்கிட்டு இருந்தா அவளோட புருஷனான சுதாகர் பொண்ணை கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு மறுபடியும் பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு வர்றது வேலை மட்டும்தான். அதுக்கப்புறம் வீட்டுல படுத்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் டிவி பாத்துக்கிட்டே டைம போக்கிக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் வைதேகி வெளிய கோழிங்களை பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு கார்ல சம்பத் விமலா அப்படிங்கிற தம்பதிங்க வந்தாங்க. காரு வீட்டு பக்கம் வர்றத பார்த்து வைதேகி சந்தோஷப்பட்டுக்கிட்டு, என்னங்க சீக்கிரமா வெளியே வாங்க, ஒரு காரு வந்திருக்கு, பல்கான ஆர்டர் கிடைக்கும் போல. இதுக்கு உள்ள இருந்துகிட்டு சுதாகர், ஐயோ வைதேகி, நம்ம வீட்டுக்கு வரவங்க நம்ம சொந்தக்காரு இல்ல, அவங்க வியாபாரத்துக்கு தான் வராங்க, நீயே பேசிக்கோ, அதனால நீயே என்ன ஏதுன்னு கேட்டு பணத்தை வாங்கி வச்சுக்கோ. ஆமாங்க, உங்களை பத்தி தெரிஞ்சும் உங்களை போய் கூப்பிட்டேனே. அது என்னவோ உண்மைதான் வைதேகி அப்படின்னு சொன்ன உடனே வைதேகி அவனை கோவமா பார்த்தா. சுதாகர் படுத்துக்கிட்டு டிவியே பாத்துக்கிட்டு இருந்தான். சம்பத் விமலா கார்ல இருந்து இறங்கி வைதேகி கிட்ட வந்தாங்க. வணக்கங்கம்மா. ஹாய், என் பேரு விமலா, உங்க பேரு? என் பேரு வைதேகி. நாங்க கோழிக்காக வந்திருக்கோம். தெரிஞ்சது. உங்களுக்கு எவ்வளவு கோழி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எடுத்து கொடுக்க வசதியா இருக்கும். இப்படி சொன்ன உடனே சம்பத் விமலா கோழிய பத்தி சொன்னாங்க. இப்படி வைதேகி கணக்கு போட்டு சொன்ன உடனே விமலா பணத்தை எடுத்து வைதேகி கையில கொடுத்தா. நாளைக்கு வந்து மிச்ச பணத்தை கொடுத்துட்டு நாங்க கோழிய கொண்டு போறோம், அப்ப எந்த விதமான காரணமும் சொல்லக்கூடாது. சரிங்க. இப்படி சொல்லி விமலா சம்பத் அங்கிருந்து கிளம்பி போனாங்க. பணத்தை பார்த்து வைதேகி சந்தோஷப்பட்டுக்கிட்டு, உன்னோட காதுல தங்கம் இல்ல, அவளுக்கு ஒரு கம்மல வாங்கி போடணும் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே சுதாகரோட போன் அடிச்சது. ஹலோ அத்தை, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டான். மாமியாரோட ஊரு சிங்காரப்பள்ளி. மண் வீட்டுல சிவையா உடம்புக்கு முடியாம படுத்த படுக்கையா படுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்பல பொண்ணு வைதேகி இல்லையா? இருக்கிற அத்தை, வெளியே இருக்கா, இருங்க குடுக்கறேன் அப்படி சொல்லி போனை எடுத்துக்கிட்டு வெளியே வந்தான். வைதேகி, உங்க அம்மா போன் பண்ணிருக்காங்க, பேசு. ஹலோ அம்மா, சொல்லுங்க. வைதேகி, உங்க அப்பா என்னவோ காலையில இருந்து கண்ணை திறக்கவே இல்லம்மா, எனக்கு பயமா இருக்கு, நீ ஒரு தடவை வந்தா நல்லா இருக்கும். சரிங்கம்மா, நீங்க பயப்படாதீங்க, நான் உடனே கிளம்புறேன். நான் வந்த உடனே அப்பாவை நம்ம 2 பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு போனை வச்சுட்டா. எங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலையா, போயிட்டு வந்துடுறேன், நீங்க கோழிங்களை பாத்துக்குங்க, வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு கோழிய விட்டுறாதீங்க. சரி வைதேகி, நீ கிளம்பு, நான் இங்கே இருந்துகிட்டு கோழிய பத்திரமா பாத்துக்கிறேன். சரி, நீ கிளம்பிக்கிட்டே இரு, அதுக்குள்ள போய் நான் குழந்தைய கூட்டிட்டு வந்துடுறேன். எதுக்காகங்க குழந்தை? அவ இங்கே இருக்கட்டும், நான் போயிட்டு வந்துடுறேன். சரி வைதேகி, நீ போய் மாமாவை பாத்துட்டு எப்படி இருக்காருன்னு போன் பண்ணு, அதுக்கப்புறம் நான் குழந்தைய கூட்டிட்டு வரேன். என்ன வைதேகி, நான் சொல்றது புரிஞ்சிச்சா? சரிங்க. வீட்டுக்குள்ள டிவிய பாத்துக்கிட்டு கோழிய விட்டுறாதீங்க. ஐயோ வைதேகி, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு விஷயம் தெரியும் தானே, நம்ம ஊரு பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள புலி இருக்காமா, எப்ப என்ன கடிக்கும்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த விஷயம் எனக்கு தெரியும் வைதேகி, அதனால தானே கோழிய உன்னை பாத்துக்க விட்டுட்டு நான் வீட்டுக்குள்ள உக்காந்து டிவி பாக்குறேன். போத நிறுத்துங்க உங்க ஜோக்கு. அதுக்கப்புறம் சாயங்காலமா போய் சம்பத்தண்ண வீட்டுக்கு கோழி குடுத்துட்டு வாங்க, 30 கோழி குடுக்கணும், காசு கொடுத்துருக்காங்க. வைதேகி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம போ அப்படின்னு சொன்ன உடனே வைதேகி அங்கிருந்து கிளம்பிட்டா. சுதாகர் வெளியே நின்னுக்கிட்டு கோழிங்களுக்கு அரிசி போட்டு கோழிங்களை பாத்துக்கிட்டு இருந்தான். அந்த ஊரு பக்கத்துல இருக்கிற காட்டுல ஒரு புலி சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த காட்டுல இருக்கிற விலங்குங்க எல்லாமே அந்த புலி கண்ணுக்கு அகப்படக்கூடாது அப்படின்னு எல்லாருமே அங்கங்க புதரு மரம் அப்படின்னு எல்லா பக்கத்துலயும் ஒளிஞ்சுகிட்டு இருந்தாங்க. இதனால அந்த புலிக்கு திங்கிறதுக்கு எந்த விலங்குமே கிடைக்கல. புலி பெரிய பாறாங்கல்ல மேல வந்து நின்னுக்கிட்டு, காட்டுக்குள்ள திரிஞ்சி பசியில இருக்கேனா, எந்த ஒரு விலங்கும் என் கண்ணுக்கு அகப்படல, எல்லாமே பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குங்க இப்படி நினைச்சுக்கிட்டு ஒரு பெரிய பாறாங்கல்லு மேல நின்னுக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்து அங்கங்க ஒளிஞ்சு நின்னுக்கிட்டு இருக்கிற குரங்கு, மாடு, ஆனை, மொயில், இந்த விலங்குங்க எல்லாமே புலி கையில சிக்காத மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. இங்க இருந்து எந்த லாபமும் இல்ல,
இந்த காட்டு பக்கத்துல இருக்கிற ஊருக்குள்ள போனாதான் சாப்பிட ஏதாவது கிடைக்கும் போல. இந்த ஊருக்குள்ளேயே போய் பார்க்கலாம். இப்படி காட்டுக்குள்ள போய் ஒரு பெரிய மலை மேல நின்னுக்கிட்டு அந்த ஊரு பக்கம் புலி பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்ப ஊருக்குள்ள 2 பேரும் அந்த ஊருக்கு காவலா இருந்தாங்க. அத பார்த்து இப்ப ஊருக்குள்ள போறது சரியில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த ஊரு ஜனங்க நான் எப்ப வருவேன்னு எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ராத்திரி என் வேட்டைய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு காட்டுக்குள்ள போச்சு. இப்படி சாயங்காலம் 4 மணி ஆச்சு. சுதாகர் கோழி எல்லாமே புடிச்சு கூண்டுக்குள்ள போட்டு ஸ்கூல்ல படிக்கிற தன்னோட பொண்ணை கூட்டிட்டு வர ஸ்கூலுக்கு போய் பொண்ணை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு கூட வந்து சேர்ந்தான். பொண்ணுக்கு சாப்பாட ஊட்டி விட்டுக்கிட்டு அம்மா போன விஷயத்த கூட சொன்னான். அப்பா, நீங்க இருக்கீங்கல்ல, அம்மா போனா பரவாயில்லப்பா. அந்த வார்த்தையை கேட்டு அப்பா ரொம்ப பெருமைப்பட்டான். இப்படி நைட் ஆனா கூட அம்மா வீட்டுக்கு போன வைதேகி திரும்பி வரவே இல்ல. இப்படி சுதாகர் பொண்ணை தூங்க வச்சுட்டு அவனும் படுத்து தூங்குனான். இப்படி நைட்டு நேரத்துல யாரும் இல்லாத நேரம் பார்த்து புலி ஊருக்குள்ள வந்துச்சு. இப்படி புலி அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துக்கிட்டு வரும்போது ஊருக்குள்ள வழியில ஒரு நாய் கூட கிடைக்கவே இல்ல. வீதியில பாக்குறதுக்கு ஒரே ஒரு நாய் கூட கிடைக்கவே இல்ல. யாருக்கும் தெரிஞ்சிருக்கும் போல நான் நைட் நேரத்துல ஊருக்குள்ள வருவேன் அப்படின்னு. அதுக்குதான் எல்லாருமே போய் ஒளிஞ்சிருக்காங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சுதாகர் வீட்டாண்ட வந்துச்சு. கூண்டுக்குள்ள அடிச்சிருக்கிற கோழிய பாத்துச்சு. சுதாகர் அந்த நேரத்துல கதவை திறந்து பார்த்தான். அப்போ புலி கூண்டுகிட்ட நின்னுகிட்டு கோழிய பாத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தான். உடனே சுதாகர் பயந்து போய் கதவை சாத்திட்டு உள்ள போயிட்டான். ஐயோ, பெரிய புலி இது என்ன இருந்தாப்புல இருந்து என் வீட்டுக்கிட்ட வந்திருக்கு அப்படின்னு பயந்து போய் படுத்து தூங்கிட்டான். காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வந்து பார்த்தா கூண்டுக்குள்ள கோழி அப்படியே இருந்ததை பார்த்து சந்தோஷப்பட்டான். புலி இங்க வர்றது எப்ப இருந்தாலும் அபாயம்தான். அது இங்க வராத மாதிரி ஏதாவது செய்யணும். இதுக்கு என்னதான் பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஊருக்கு போன வைதேகி திரும்பி வந்தா. வைதேகி, வந்துட்டியா? வந்துட்டேங்க. பொண்ணுங்க அவ உள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. டிஃபன் செஞ்சீங்களா? உனக்கு தெரியாதா நான் டிஃபன் செய்ய மாட்டேன்னு கடையில இருந்து தான் வாங்கி கொடுத்தேன். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. கோழிங்க இருக்கா இல்ல புலி நாயின்னு கோழிய புடிச்சிட்டு போயிடுச்சா? அப்படியாக நான் விட்டுருவேனா? புலியே என்ன பார்த்து பயந்து ஓடும்போது இந்த நாயெல்லாம் ஏமாத்துறோம். பொய் சொன்னது நிறுத்துங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது பொண்ணு அங்க வந்து, அப்பா, புலி அப்படின்னு சொன்ன உடனே சுதாகர் பயந்து போய் பொண்ணையும் தூக்கிக்கிட்டு பொண்டாட்டிய அங்கே விட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்திக்கிட்டு ஜன்னலுகிட்ட நின்னு பார்த்தான். வைதேகி ஷாக்கா பாத்துக்கிட்டு இருந்தா. அப்பனும் பொண்ணும் ஜன்னலுகிட்ட நின்னு வெளிய பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலே அங்க புலி வரவே இல்ல. வைதேகி அவங்கள கோவமா பாத்துக்கிட்டு இருந்தா. பாத்தியாமா, புலி உங்க அம்மாவை பார்த்த உடனே பயந்து ஓடிடுச்சு. அப்பா, புலி வரல, ஒண்ணுமே வரலப்பா. நீங்க இருக்கும்போது புலி வருமான்னு நீங்க நக்கலா சொன்னீங்கல்ல, அதுக்குதான் நான் புலி வந்துச்சு அப்படின்னு சொன்னேன். புலி வந்த உடனே நீங்க என்ன மட்டும் தூக்கிட்டு வந்துட்டீங்க, அம்மாவை அப்படியே விட்டுட்டு வந்துட்டீங்கல்ல, அதுக்குதான் அம்மா உங்களை கோவமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீ சொன்ன உடனே சுதாகர் பொண்ணை கூட்டிக்கிட்டு வெளியே வந்தா. வைதேகி அவனை கோவமா பாத்துக்கிட்டு இருந்தா. முதல்ல பாப்பாவை கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் பாக்கலாம் நம்மளோட புலி கதையெல்லாம். அப்படி சொன்ன உடனே சுதாகர் பொண்ணை கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு விட போனா. வைதேகி வெளிய கோழிங்களை பாத்துக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தா. அப்போ எங்கிருந்தோ வந்த புலி கோழிய தூக்கிக்கிட்டு ஓடிடுச்சு. அத பார்த்த வைதேகி அந்த புலிய துரத்திக்கிட்டே புலி பின்னாடியே ஓடுனா. ஆனா புலி அவ கை சிக்காம ஓடிடுச்சு. புலி எங்க போச்சுன்னே தெரியாம இப்படி அவ வளர்த்த கோழி புலி வாயில சிக்குனதுனால அவ ரொம்பவே கவலைப்பட்டா. ரொம்ப கவலையா வீட்டுக்கு திரும்பி வந்தா. சுதாகர் அங்கேயே வெளியே கோழிங்களை பாத்துக்கிட்டு இருந்தான். வைதேகி, நீ எங்க போயிருந்த? என்னங்க, புலி வந்து நம்ம கோழிய பிடிச்சிட்டு போயிடுச்சு. என்னது, புலி வந்துச்சா? இரு அதுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும் அப்படின்னு புலிக்கு வலை போட போனா. வைதேகி கோழிங்களை பாத்துக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு நைட் ஆகும்போது சுதாகர் ஒரு வலைய போட்டு வலைக்குள்ள கோழிய விட்டுட்டு இருந்தான். பொண்ணை தூங்க வச்சுட்டு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் புலிக்காக காத்துக்கிட்டு ஜன்னல் ஓரத்துல நின்னு வெளிய பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த கோழி அங்க நின்னு கத்திக்கிட்டு இருந்துச்சு. என்னங்க, கோழி கத்திக்கிட்டே இருக்கு. நான் சொல்றேன்ல வைதேகி, என் பேச்ச கேட்க மாட்டியா? கோழிக்கு எதுவுமே ஆகாது, நீ பயப்படாத. இப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது புலி சத்தமே இல்லாம அவங்க வீட்டுக்கிட்ட வந்துச்சு.
புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் புலிய பாத்துக்கிட்டே இருந்தாங்க. கோழிய பிடிக்கிறதுக்காக வந்த புலி அந்த வலையில சிக்கிக்கிச்சு. அத பார்த்த புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஃபாரஸ்ட் ஆபீசருக்கு போன் பண்ணி சொன்னாங்க. அப்போ அவங்க வண்டிய கொண்டு வந்து புலிய புடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுவது நாள் காலையில சம்பத் விமலா வந்து காசை கொடுத்து கோழிய வாங்கிட்டு போனாங்க. அப்படி சம்பத் வைதேகியோட கோழி வியாபாரம் ரொம்ப நல்லா நடந்துகிட்டு இருந்துச்சு. அது ஒரு மண் வீடு. ಅಪ್ಪವನ ಸದಾನಂದ ಒಕ್ಕಾಂದುಗಿಟ್ಟ ದೊಡ್ಡವನೇ ಸಣ್ಣವನೇ ನೀವಿಬ್ರು ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿನ ಕರ್ಕೊಂಡು ಇಲ್ಲಿಗೆ ಬನ್ನಿ. ಈ ಆಸ್ತಿಯ ಬಗ್ಗೆ ನಿಮ್ಮಿಬ್ಬರ ಜೊತೆ ಮಾತಾಡ್ಬೇಕು. அப்படி சொன்னப்போ பெரிய பையனான சுதாகர் அவன் பொண்டாட்டியான வைதேகி கூட சேர்ந்து ரூம்ல இருந்தான். வைதேகி கையில இருக்கிற சப்பாத்தி உருட்டுக்கட்டைய பார்த்து, வைதேகி இப்போ இந்த உருட்டுக்கட்டை தேவைதானா? நீங்க என் பேச்சு கேட்கலன்னா இந்த உருட்டுக்கட்டை தேவைதான். இல்லனா இது என் மேலேயே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம், அப்படிதானே? என்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நான் சொத்தை பத்தி மட்டும் சொன்னா உங்களுக்கு புரியாது. இல்ல வைதேகி, எனக்கு தெரியும். நான் பெரியவன் இல்லையா, அதனால அவனுக்கு முதல்ல எது வேணுமோ அவன் எடுத்துக்கிட்டோம், அப்புறம் நான் எடுத்துக்கிறேன். அப்பதான் நான் என் கௌரவத்தை காப்பாத்திக்க முடியும். இல்லாத இருக்கிற கௌரவத்தை எதுக்காக அங்க காப்பாத்தணும்? இல்லனா உங்க அப்பா முதல்ல பெரியவனே உனக்கு என்ன வேணும்னு உங்ககிட்ட தான் கேட்பாங்க. அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கேனோ அதையே சொல்லுங்க. புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சு வைதேகி. சரி வாங்க அப்படின்னு சொல்லி வைதேகி சுதாகரை கூட்டிக்கிட்டு அவளோட மாமனாரு கிட்ட வந்து நின்னா. மருமகளான வைதேகி முன்னாடி நின்னுகிட்டு இருந்தா சுதாகர் பொண்டாட்டி பின்னாடி நின்னா. ஏன்பா, எதுக்காக பொண்டாட்டி பின்னாடி நிக்கிற? முன்னாடி வந்து நில்லு. அவரு எங்க நின்னா என்ன மாமா? ஆமா அப்பா, நான் எங்க நின்னாலும் நீங்க பேசுறது எனக்கு நல்லபடியா கேக்கும்பா. நான் இங்கே நின்னுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்பா. சரி, இப்போ சம்பத் எங்க இருக்கான்? வீட்ல இருக்கானா? அது வந்து அப்பா. ஆமாங்க, மச்சனரு வீட்லதான் இருக்காரு. எல்லாரும் எப்பவுமே என் புருஷன் என்னோட முந்தானில இருக்காருன்னு சொல்லுவீங்க. ஆனா மச்சனரு தான் எப்ப பார்த்தாலும் அவரு பொண்டாட்டியான கல்பனை முந்தானி பின்னாடியே இருக்காரு. அப்படி சொன்ன உடனே சதானந்த ஐயாவுக்கு கோவம் வந்து, அப்பா சம்பத்து நான் உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வரதானே சொன்னேன். இப்படி அப்பா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சின்னவனான சம்பத்து ரூம்ல அவன் பொண்டாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். அவன் பொண்டாட்டியான கல்பனை கூட அங்கதான் நின்னு இருந்தா. என்னங்க, மாமா கோவத்துல கூப்பிடுறாரு. அவரு கோவத்துல இருக்கும்போது நான் போக மாட்டேன். அப்படி சொன்னா எப்படிங்க? அக்கா மாமா கூட அங்கதான் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, வாங்க. எதுக்கு கல்பனா அப்பா சொத்தை பிரிக்கணும்? அண்ணன் தம்பிங்க நாங்க ஒத்துமையா தானே இருக்கிறோம். எதுக்காக இப்ப சொத்து பிரிக்கிறாரு? எனக்கு பிடிக்கல. அதெல்லாம் நம்ம பேசினா நடக்குமாங்க? மாமா தானே இந்த சொத்தை பிரிக்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. கல்பனா, நான் இப்பவே சொல்லிடுறேன். அப்பா என்கிட்ட எந்த சொத்து வேணும் அப்படின்னு கேட்டா, அப்பா உங்களுக்கு என்ன பிடிக்கிறோ அத நீங்களே பங்கு போட்டு கொடுங்கன்னு சொல்றேன். சரிங்க, இப்ப அத பத்தி எல்லாம் நான் கேட்டேனா? இப்படி புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சதானந்த முன்னாடி வந்து நின்னாங்க. அப்ப அண்ணன், எவ்வளவு நேரம் தம்பி? அப்பா எவ்வளவு நேரமா கூப்பிடுறாங்கன்னு தெரியல. அண்ணன் வந்துட்டேன்ல. இப்போ சதானந்த ஐயா அவங்க முன்னாடி நிக்கிற பசங்க மருமகங்களை பார்த்து, பெரியவனான சுதாகர் பொண்டாட்டி பின்னாடி நின்னு இருந்தா, சின்னவனான சம்பத் பொண்டாட்டியோட முன்னாடி நின்னு இருந்தான். இங்க பாருங்கப்பா, சொத்தை உங்களுக்கு பங்கிட்டு கொடுத்து நான் காசிக்கு போலான்னு இருக்கேன். சொல்லுங்க. அப்பா, நீங்க நல்ல முடிவை தான் எடுத்திருக்கீங்க. இந்த சொத்தை எங்களுக்கு பங்கு போட்டு கொடுத்துட்டு நீங்க காசிக்கு போங்கப்பா. அப்படி சொன்ன உடனே சதானந்த ஐயா சந்தோஷத்துல, எனக்கு தெரியும்பா, இந்த சொத்தை நான் எப்போ பங்கு போட போறேன்னு நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கு இப்பதான் நேரம் வந்திருக்கு. பா, நீங்க காசிக்கு போய் எப்ப வருவீங்க? நான் இனிமே வரமாட்டேன்பா, அங்கேயே என்னோட வாழ்க்கைய முடிச்சுக்குவேன் அப்படின்னு சொன்ன உடனே வைதேகி சந்தோஷப்பட்டு அவளோட மனசுக்குள்ள, அப்பா இன்னும் கொஞ்ச நாளுதான் இந்த கிழவனோட தொல்லை, இனிமே தலைவலியே இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளியே மாத்திரம். அப்படி சொன்ன உடனே சுதாகர், அப்பா நீங்க நல்ல முடிவை தான் எடுத்திருக்கீங்க. எனக்கு தெரியும்பா, நீங்க 2 பேரும் இப்படிதான் சொல்லுவீங்கன்னு நான் யோசிச்சேன். அதனாலதான் நான் இந்த முடிவை எடுத்தேன். அப்படி சொன்னப்போ சின்ன மருமக, எதுக்காக மாமா நீங்க இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கீங்க? எங்களுக்கு பசங்க இல்ல, உங்களை எங்க குழந்தைங்க மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். இப்ப நீங்க எடுத்திருக்கிறது சரியான முடிவு இல்ல மாமா. கவலைப்படாதம்மா, இது எல்லாமே அந்த கடவுளோட முடிவு. அப்படி சொல்லி சொத்தை 2 பேருக்கும் பங்கிட்டு போட்டு கொடுத்து அவங்கள வெளிய மரத்துக்கிட்ட கூட்டிட்டு வந்து சம்பத் கல்பனா அந்த மரத்துக்கிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்டாங்க. சுதாகர் வைதேகி மட்டும் பாத்துக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தாங்க. சொத்தை எப்படி நீங்க பங்கு போட்டு எடுத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி இந்த மரத்தையும் 2 பேரும் பங்கு போட்டு பாத்துக்கணும்.
உங்க அம்மா வளர்த்த மரம். இந்த மரத்துல உங்க அம்மாவோட பாசம் இருக்கு. இந்த மரத்தை நீங்க எவ்வளவு நல்லா பாத்துக்குவீங்களோ அந்த மரம் உங்களை அவ்வளவு நல்லா காப்பாத்தும். இந்த விஷயத்த மட்டும் யாருமே மறக்காதீங்க, ஞாபகம் வச்சுக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே வைதேகி பொண்டாட்டி அப்படி சொன்ன உடனே அதை புரிஞ்சுக்கிட்ட சுதாகர், பா எங்களுக்கு சொத்தையும் பங்கு போட்டு குடுத்துட்டீங்க, மரத்தையும் பங்கு போட்டு குடுத்துட்டீங்க, இப்போ நீங்க கிளம்புங்க அப்படி சொன்ன உடனே சதானந்தாவுக்கு சிரிக்கிறதா அழுவுறதானே தெரியல. அப்போ சதானந்தா சரின்னு சொல்லி அவர் அங்கிருந்து கிளம்பும் போது அந்த மரம் தங்க மரம் வெள்ளி மரம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கலாம். ஆனா அவரு சொல்லல. இப்படி ஒரு நாள் அண்ணன் தம்பி 2 பேரும் பேசிக்கிட்டு மரத்துக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் வீட்டை கட்டிக்கிட்டாங்க. வைதேகி சுதாகர் ஒரு நாள் கூட அந்த மரத்துக்கு தண்ணி ஊத்தல. அதுக்கு பதிலா நல்லபடியா வீட்ல சமைச்சு வயிறு நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா சம்பத் கல்பனா அப்படி செய்யாம ஒவ்வொரு நாளும் தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. இங்க பாருமா தாயி, நாங்க எங்க பங்குக்கு மட்டும் தான் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கோம். நாங்க ஊத்துற தண்ணிய 2 பேரும் பங்கு போட்டு குடிச்சுக்கங்க. அக்காவும் மாமாவும் பணத்து மேல இருக்கிற ஆசையில கொண்டாடுறாங்க. ஆனா உங்களை பாத்துக்கிறதுக்கு நாங்க இருக்கோம், கவலைப்படாதீங்க. அப்படி அவங்க ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சுக்கிட்டு வயல் வேலை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த மரம் தங்கம் வெள்ளி மரமா நைட்ல மாறி தங்கம் வெள்ளி இலைங்க காத்துக்கு பறந்து வந்து இப்படி பேசிக்கிட்டாங்க. தங்க இலை ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, வெள்ளி இலை ரொம்ப துக்கத்துல இருந்துச்சு. இதுக்காக வெள்ளி நீ அழுந்துகிட்டு இருக்கிற? எனக்கு இந்த கண்ணீர் மட்டும் தானே மிச்சமா இருக்குது. சுதாகர் வைதேகியோட நிலைமை உனக்கு இன்னுமே புரியலையா? புரிஞ்சுச்சிடி, பணத்தாசையால அந்த திமிரனால அவங்க என்ன திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க இல்லனா என்ன, சம்பத் கல்பனா நம்ம 2 பேரும் பாத்துக்கிறதுக்காக இருக்காங்கல்ல. நீ கவலைப்படாத, எனக்கு குடுக்கற தண்ணிய உனக்கும் குடுக்கணும்னு சொல்லிருக்காங்கல்ல, நானும் குடுக்கறேன் தானே. நான் கொஞ்சமா தண்ணி குடிச்சிட்டு உனக்கு தண்ணி குடுக்கறேன். அவங்க இருக்கறனாலதான் நான் உங்ககிட்ட இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பணத்தாசை பிடிச்ச தம்பதிங்களுக்கு சரியான பாடத்தை படிச்சு கொடுத்தே ஆகணும். கவலைப்படாத வெள்ளி, அந்த மாதிரி ஒரு நாள் நம்மளுக்கு வந்தே வரும். ஆமா ஆமா, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இன்னும் கொஞ்ச நாள்லயே நம்மளுக்கு வந்தே வரும். இப்படி 2 இளைஞர்களும் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் மரத்துக்கே போயிட்டாங்க. இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. வைதேகி சுதாகர் ஒரு தண்ணி வண்டிய வாங்குனாங்க. ஆனா என்னதான் தண்ணி வண்டிய வாங்கினாலும் மரத்துக்கு மட்டும் தண்ணி ஊத்தவே இல்ல. மரத்துக்கு ஒவ்வொரு நாளும் தண்ணி ஊத்தணும் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னதை அவங்க 2 பேரும் மறந்து போயிட்டாங்க. சம்பத் கல்பனா மட்டும் 2 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து தண்ணி கொண்டு வந்து ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்படி அந்த மரம் அவங்க தண்ணி ஊத்துறதுனால அதோட தாகத்தை தீர்த்துக்கிட்டு இருந்துச்சு. இப்படி நாட்கள் போச்சு. சாகர் வைதேகி வேலைக்கு போவாம உக்காந்து சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப குண்டாயிட்டாங்க. இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு சொத்தையெல்லாம் இழந்து வீட்டை விக்கிற நிலைமை கூட வந்துருச்சு. அப்பா அவளுக்கு வீட்டு முன்னாடி இருக்கிற மரம் ஞாபகத்துக்கு வந்து புருஷங்கிட்ட என்ன பண்ணணும்னு சொன்னா. இதேஹி, நான் தம்பி கிட்ட போய் இப்படி பேசுனா அவன் எனக்கு காசு குடுக்குவானா? கண்டிப்பா குடுக்குவாங்கங்க, போய் கேளுங்க. இப்படி புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வீட்ல இருந்து வெளியே வந்து தன்னோட தம்பியான சம்பத்தை சத்தம் போட்டு கூப்பிட்டான். சம்பத்தும் அவனோட பொண்டாட்டியும் வெளியே வந்து, அண்ணா சொல்லுங்கண்ணே, என் பங்கு மரத்தை நான் வெட்டி விறகாக்கி வித்து பணத்தை சம்பாதிச்சுக்கிறேன். என்னன்னு இப்படி சொல்றீங்க? அப்பா சொன்னது உங்களுக்கு ஞாபகத்துக்கு இல்லையா? இந்த மரத்துல அம்மா இருக்காங்க, இதை எப்படி என்ன வெட்ட முடியும்? அதுக்கு என்ன பண்றது தம்பி, எனக்கு இப்போ காசு வேணும், அதுக்காக இந்த மரத்தை வெட்டியே ஆகணும்ல. அதுக்குதான் இந்த மரத்தை வெட்டணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரிங்கண்ணே, நீங்க இந்த மரத்தை விக்கணும் அப்படின்னு பாக்குறீங்கல்ல, இந்த மரத்தை நானே வாங்கிக்கிறேன், உங்களுக்கு நான் பணம் தரேன். அப்போ சுதாகர் வைதேகி அவங்க நினைக்கிற மாதிரி நடக்குதுன்னு சந்தோஷப்பட்டாங்க. பேராசனால அந்த மரத்தை தம்பிக்கே கொடுத்துட்டாங்க. அப்பாக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றணும் அப்படின்னு காசு இல்லனாலும் சம்பத் கல்பனா அவங்க வீட்டையே சுதாகருக்கு குடுக்கறேன்னு சொன்னாங்க. நீ உண்மையிலேயே பைத்தியண்டா ஏன் அண்ணன்? ஏன்னா இந்த மரத்துக்காக உன் வீட்டையே குடுத்துட்டியேடா. அது மட்டும் இல்லன்னா அப்பா காசிக்கு போகும்போது இந்த மரத்துல அம்மாவோட பாசம் இருக்குன்னு சொன்னாரு. அந்த பாசத்துக்கு முன்னாடி இந்த வீடு எனக்கு பெருசு இல்லனா. இப்படி சம்பத் சொன்ன உடனே அந்த மரம் தங்கம் வெள்ளி மரமா மாறி போச்சு. அத பார்த்து சுதாகர் வைதேகி சம்பத் கல்பனா எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அப்பா அந்த மரத்துல இருந்து ஒரு முகம் வந்து, சுதாகர் இப்ப சொல்லு, யாரு பைத்தியக்காரன், யாரு புத்தி இல்லாதவன்? இப்படி கேட்ட உடனே சுதாகர் மௌனமா நின்னா. சம்பத் கல்பனா 2 பேரும் கையெடுத்து கும்பிட்டாங்க. மரம் அம்மாவுக்கு சமானம், அம்மாவுக்கு பசங்களுக்கு கொடுக்க மட்டும் தான் தெரியும். இப்படி மரத்தோட வார்த்தையை கேட்டு சுதாகர் வைதேகி கண்ணீர் விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மரம் கொஞ்சம் தங்கம் வெள்ளி இலையை கொடுத்துச்சு. இப்படி சாகர் வைதேகி அந்த இலையை கொண்டு போய் வித்து அதுல வந்த காசுல வாழ்க்கையை நடத்தினாங்க. இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்.